திருவள்ளூர் வடக்கு மாவட்ட அம்மப்பேரவை நிர்வாகியை கட்சியிலிருந்து நீக்கி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். கழகத்தின் கொள்கை, குறிக்கோள்கள், கோட்பாடுகள், சட்டத்திட்டங்களுக்கு மாறுபட்டு ஒழுங்குமுறை குலையும் வகையில் விஜயகுமார் நடந்து கொண்டதாக அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் கழக கண்ணியத்திற்கு மாசு ஏற்படும் வகையில் கட்டுப்பாட்டை மீறி களங்கமும் அவப்பெயரும் உண்டாகும் விதத்தில் செயல்பட்ட காரணத்தினால் இன்று முதல் கழகத்தின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பு உட்பட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் நீக்கி வைக்கப்படுவதாகவும், எனவே கழக உடன்பிறப்புகள் யாரும் அவருடன் எவ்வித தொடர்பும் வைத்துக் கொள்ளக்கூடாது என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். சாம்சங் ஆலை பணியாளர்கள் போராட்டத்தை கைவிட்டு பணிக்கு திரும்பிய நிலையில் அவர்களது அடையாள அட்டை முடக்கப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரத்தில் செயல்படும் சாம்சங் ஆலையில் ஒழுங்கின நடவடிக்கையில் ஈடுபட்டதாக 23 பணியாளர்களை ஆலை நிர்வாகம் தற்காலிக பணி நீக்கம் செய்தது. இதை கண்டித்து சக பணியாளர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இதையடுத்து நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் எந்த சுமூக உடன்பாடும் ஏற்படாத நிலையில் தொழிலாளர்கள் ஆலை நிர்வாகத்தின் கோரிக்கையை ஏற்று வெள்ளிக்கிழமை காலை பணிக்கு வந்தனர். அப்போது அவர்களை ஆலையின் மனிதவள மேம்பாட்டு அதிகாரிகள் 23 ஊழியர்கள் தவிர மற்றவர்கள் தங்களது அடையாள அட்டையின் தற்காலிக தடையை நீக்க கோரி கடிதம் அளித்தால் மட்டுமே ஆலை உள்ளே செல்ல அனுமதிக்கப்படும் என நிபந்தனை விதித்தது. இதனால் ஆத்திரமடைந்த தொழிலாளர்கள் ஆலை முன்பு மீண்டும் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பூர் மாவட்டம் பொள்ளாச்சி நகராட்சியில் சொத்து வரி மற்றும் குடிநீர் கட்டணம் செலுத்தாதவர்களுக்கு குடிநீர் இணைப்பு துண்டிக்கப்பட்டு வருகிறது. சொத்து வரி, காலி மனை வரி, தொழில் வரி என பல்வேறு வரிகளை வசூலிப்பதில் பொள்ளாச்சி நகராட்சி நிர்வாகம் தீவிரம் காட்டி வருகிறது. இதற்காக சொத்து வரி மற்றும் குடிநீர் கட்டணம் செலுத்தாதவர்களது குடிநீர் இணைப்பை அதிகாரிகள் துண்டித்து வருகின்றனர். விடிய அரசு நகராட்சி அதிகாரிகளின் இந்த நடவடிக்கை பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 100% வரி வசூல் செய்ய வேண்டும் என்ற இலக்கை எட்டுவதற்காக நகராட்சி அதிகாரிகள் சாமானிய மக்களின் அடிப்படை ஆதாரமாக விளங்கும் குடிநீர் இணைப்பை துண்டிப்பது எந்த வகையில் நியாயம் என பலரும் கேள்வி எழுப்புகின்றனர்.